ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, ஏன் இப்படி காலையிலேயே சோகமாக இருக்கிற? நீ வருத்தப்படுற அளவுக்கு உன்னோட வாழ்க்கையில் எதுவும் இங்கே பெருசாக நடக்கலை. நீ தான் தேவையில்லாமல் எதையோ மனசில் நினச்சி குழம்பிக்கிட்டு இருக்க. உனக்கு தேவையில்லாதது தான் உன்னோட வாழ்க்கையை விட்டு அகற்றி வச்சுருக்கேன். என்ன மட்டும் நினச்சிக்கிட்டே இரு, எல்லாமே சரியாயிடும். உன்னோட சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு மீண்டும் உன்னோட துன்பங்களை நினச்சி நீ கவலைப்படலாமா? நீ கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்கிறது என்னோட கடமையாயிற்றே. பொறுத்திருந்து இனி உன்னோட வாழ்க்கையில் நடக்க போகிறத மட்டும் வேடிக்கை பாரு. நான் உனக்காக உன்னை சந்தோஷப்படுத்த என்னவெல்லாம் செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கான சரியான நேரம் வர வேண்டாமா? அந்த சரியான நேரம் வர்றதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தவங்க உன்னோட வாழ்க்கையை திரும்பி பார்க்குற அளவுக்கு தான் அமையுமே தவிர அடுத்தவங்க திருத்தி பார்க்குற அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் என்றுமே விட்டுவிட மாட்டேன். உன்னோட உறவினர்கள் சிலர் உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் கொஞ்சமும் இடம் தர மாட்டேன். ஏன்னா உன்னை சந்தோஷப்படுத்த என்னால் மட்டும்தான் முடியும். நேர்மறையான சிந்தனைகளை எந்த அளவுக்கு உன்னோட மனசில் நிரப்புறியோ அந்த அளவுக்கு உன்னோட வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. அதுவும் மிக விரைவில் நடக்கும். உன்னை கண்டுக்காதவங்க கிட்ட போய் கண்ணீர் விடுறதையும், உன் பேச்சை கொஞ்சமும் கேட்க தயாராக இல்லாதவங்க கிட்ட போய் கத்தி கதறதுலையும், உன்னை விலக்கி வச்சவங்க கிட்ட போய் ஏன் என்னை விலக்கி வச்சிங்கன்னு விளக்கம் கேட்பதும், அழ வைத்தவரிடமே போய் ஆறுதல் கேட்கறதையும், உன்னை அலட்சியம் செய்கிறவங்க கிட்ட போய் அன்பு காட்டுறதுலேயும், உதிரி தள்ளிவர்களிடம் உயிரை வைக்கிறதுலேயும் எந்த பயனுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்க. மனசாட்சி உள்ளவர்களுக்கு மட்டுமே தான் அவங்க செய்கிற ஒவ்வொரு தவறுகளுக்கும் அதிகமாக தண்டனை கிடைக்கிறது. உன்னோட வாழ்க்கை பயணத்தில் என்றென்றுமே உன்னோட துணை நீ மட்டும்தான். இதை புரிஞ்சு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ஒவ்வொன்றையும் பயன்படுத்திக்கொள். வாழ்வை வசதியாக மாற்றத்தான் பணம் வேணும். ஆனால் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற அன்பான உறவுகள் ஒரு சிலர் இருந்தாலே போதும். உன்னோட வாழ்க்கை நிச்சயமாக மாறும். உனக்கு தொடர்ந்து வரும் பிரச்சனைகளால் சில காலமாக நிறைய கோபப்படுற. கடும் கோபத்திலும் அடுத்தவங்க யாரையும் காயப்படுத்தக்கூடாதுங்கிற எண்ணத்தை மட்டும் எப்பவுமே வச்சுக்க. ஜெயிக்கணும்னு உன் வாழ்க்கையில் நீ முடிவெடுத்திருக்கன்னா அதற்காக நீ உன்னோட 6 குணங்களை தவிர்த்தே ஆகணும். அது ஆசை, கோபம், பொறாமை, தற்பெருமை, கர்வம், அதீத சந்தோஷம். இதையெல்லாம் உன்னோட வாழ்க்கையில இருந்து நீக்கிடு. நீ உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டியோ அதை எல்லாமே அடையிற நேரம் வந்தாச்சு. நீயும் மற்றவர்களைப் போல் செல்வ செழிப்புடன் வாழ்வாய். உனக்கு தேவையான பணம், உனக்கு தேவையான தொழில், உனக்கு தேவையான வாகனம், உனக்கு தேவையான நிலம், இப்படி அனைத்தும் உன்னை வந்து அடையும் காலம் வந்துவிட்டது. நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. நீ உறுதியுடன் இருந்தாலே பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகிவிடும். எப்பவும் எளிமையாக இருக்க பழகிக்க. அனாவசியமான செலவுகளை தவிர்த்து வாழ. எளிமை ஒரு வகை செல்வம், பொறுமை ஒரு வகை ஆயுதம். எப்பவும் பொறுமையோடு இருந்து சிந்திச்சு செயல்படு. எளியவர்களுக்கு நீ தானமாக எதையாவது கொடுக்கும்போது உனக்கு புண்ணியம் கிடைக்கணும்னு சுயநலத்தோடு செய்யாத. ஒவ்வொரு மனிதர்களும் இந்த வாழ்க்கையில் மண்ணுக்கு கீழே அடக்கமாகும் வரைக்கும் மண்ணுக்கு மேலே அடக்கமாக இருக்கணும்னு புரிஞ்சு வாழ்ந்தா எந்த ஒரு பிரச்சனையும்
அவங்கள நிச்சயம் தொடராது. இந்த வாழ்க்கையில் தகுதியும் திறமையும் இருக்கிற மனுஷங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் மற்றவங்க பின்னாடி போய் ஜால்ரா போட தெரியறதில்லையே. நீ என்னுடைய செல்லமான பிள்ளையாயிற்றே. உனக்கு மற்றவர் காண்பிக்கும் வழியில் செல்லும் குணம் என்றென்றுமே சுட்டு போட்டாலும் வராது. என்றுமே உனக்கு வரும் துன்பத்தை கண்டு சோர்வடைய வேண்டாம். நெருப்பில் இட்ட தங்கம்தானே அணிகலன்களாக ஒளி வீசுறது. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்ய போகிறாய். உன்னை கண்கலங்க விடமாட்டேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன். நீ கண்கலங்கினால் என் மனம் வலிக்கிறது. உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றென்றும் இருப்பேன். இந்த பௌர்ணமி நன்னாளில் என் கஜானாவில் உள்ள பணத்தை தொட்டுவிட்டாயா? இனி வரும் நாட்களில் இது உன் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறது. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.